அசுரமாதா திதி, உணர்ச்சி வயப்படாதே. அசுரகுலம் வெற்றி பெறுவதற்கான ஒரு மார்க்கம் என்னிடத்திலே உள்ளது. மகாதேவர் வணங்கும் நாராயணர் இப்பொழுது ஒரு சிவலிங்கத்தில் கட்டப்பட்டிருக்கிறார். அவரை உன்னால் மட்டும்தான் விடுவிக்க இயலும். உன்னை தவிர வேறு எவராலும் இயலாது. நம் யுத்தம் சிவனுடன் அல்ல, நமது யுத்தம் சிவத்துவத்துடன் தான். ஆகையால் அசுர வீரர்கள் உனது மைந்தர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தாங்கள் கூறுவது உண்மையா குருதேவா? ஆம் அசுரமாதா, நான் அனைத்தையும் சிந்தித்து விட்டேன். நீ என்னுடன் வா, நாம் இணைந்து வெற்றி பெறுவோம். அசுரமாதா, தன்னலமாக தர்மத்தை மறந்து அதர்மத்தின் பாதையில் செல்லாதீர்கள். நாராயணரை விடுவித்து விடுங்கள். ஆம், நாராயணர் இவ்வாறு இருப்பது பிரபஞ்சத்திற்கு நற்செய்தி அல்ல. ஆனால் எங்களுக்கு அது நற்செய்தியே. நாராயணர் அசுரர்களுக்கு எதிரானவர் ஆவார். இன்று அவர் சூழ்ச்சியை கொண்டு அவரை கட்டி போட்டிருக்கிறேன். சிந்திக்க வேண்டாம் அசுரமாதா, நமது உத்தேசம் நம்மை அழைக்கிறது. நாம் செல்லலாம். வேண்டாம் அசுரமாதா, செல்லாதீர்கள். சதியாக நான் தங்கள் சகோதரி. சதி தங்களிடம் ஏதும் வேண்டியதில்லை. சதியின் ரூபத்தில் உள்ள பார்வதி தன் சகோதரர் நாராயணரை விடுவிக்க வேண்டுகிறாள். அவரை விடுவித்து விடுங்கள். இவர்கள் பேச்சை கேட்க வேண்டாம் அசுரமாதா. உனது உத்தேசத்தை மறவாதே, என்னுடன் வா. சற்று பொறுங்கள் அசுரமாதா, என் வேண்டுகோளை நிராகரிக்காதீர்கள். நாராயணரை விடுவியுங்கள். அதுதான் சரி. நாராயணரை எண்ணி பெரும் கவலை கொள்கிறாயா பார்வதி? அவ்வாறென்றால் அவரை விடுவிக்க நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன். என்ன நிபந்தனை? என்னிடம் நீ அல்ல, மகாதேவரே வேண்டுகோள் வைக்க வேண்டும். மகாதேவரே வேண்டுகோள் வைக்க வேண்டும். மகாதேவரே வேண்டுகோள் வைக்க வேண்டும். சக்தி அல்ல, சிவன் என்னிடம் வேண்டுகோள் வைக்க வேண்டும். அப்போது நாராயணரை விடுவிக்கிறேன். வந்துவிட்டேன் திதி. உன் முன்னிலையில் நாராயணருக்காக வேண்டுதல் விடுக்க வந்திருக்கிறேன். நான் வணங்கும் கடவுள் நாராயணர். அவரை விடுவித்து விடு. நான் அதிர்ஷ்டசாலியாவேன். இல்லையில் சிவனும் சக்தியும் என்னிடம் வந்து இவ்வாறு யாசிப்பார்களா? ஆயினும் வருத்தமான விஷயம் யாதெனில் என்னால் ஏதும் செய்ய இயலாது. என்னால் நாராயணரை விடுதலை செய்ய இயலாது. வாருங்கள் அசுரகுரு. இனி என்ன நடக்கும்? நாராயணர் எவ்வாறு விடுபெறுவார்? மகாதேவா, நாராயணரை விடுவிப்பதற்கு மார்க்கம் தென்படவில்லை. தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும். நான் இங்குதான் இருக்க வேண்டும் என்பது இயற்கையின் விருப்பம் என்றால் அதுவும் சரி.
நான் இவ்விடத்தில் இருக்க தயார். ஆகையால் மகாதேவா, எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம். என்னை பற்றின கவலையும் தங்களுக்கு வேண்டாம். பிரபஞ்சத்தை காக்கும் பொறுப்பை பொறுத்தவரை அதை தங்களால் தனியாகவே செய்துவிட முடியும். இனி என்ன நடக்கும் மகாதேவா? ஜெகத் ரட்சகனை எவ்வாறு விடுவிப்பது? நீ செய்ததுதான் சரி அசுரமாதா. சிவனும் சக்தியும் இவ்வாறு யாசகம் கேட்டு நிற்பதைக் கண்டு என் மனம் பூரித்துப் போனது. வேண்டுகோள் விடுத்தும் விவாதம் புரிந்தும் காரியம் நிகழவில்லை எனில் அப்பொழுது மற்றொரு மார்க்கத்தினை தேர்ந்தெடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். செல்லுங்கள் தேவி, தங்கள் விருப்பத்தை அசுர மாதா மூலம் நிறைவேற்றுங்கள். நாராயணரை விடுதலை செய்திடுங்கள். செல்லுங்கள். அதற்கு வாய்ப்பில்லை. சிவனின் சக்தியாலும் என்னை அவ்வாறு செய்ய வைக்க முடியாது. ஒருவேளை யுத்தம்தான் தங்களது எண்ணம் என்றால் ஒன்றை மறவாதீர்கள். இப்பொழுது வெற்றி தேவதை எங்கள் காலடியில். ஆகையால் வெற்றி எங்களுக்கே. சிவனும் சக்தியும் தோற்பீர்கள். நாராயணா, தாங்களே ஜெகத்தினை பரிபாலிப்பவர். எவ்வகை கயிற்றினை கொண்டும் தங்களை கட்டுக்குள் வைத்திட இயலாது. இல்லை மகாதேவா, சுக்கிராச்சாரியார் கூறுவது சத்தியம். இனி என்னை அசுரமாதா தித்தியால் மட்டும்தான் இவ்விடத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஆகையால் அவர்களுடன் யுத்தம் புரிவதோ அல்லது கட்டாயப்படுத்துவதோ இயலாத காரியமாகும். அவ்வாறென்றால் அசுரமாதா திதி, அசுர குருவான சுக்கிராச்சாரியரே, நாராயணரை விடுவிக்காது தாங்கள் இங்கிருந்து சென்றிட இயலாது. மீறிச் சென்றால் என்னால் தடுத்திட இயலும். இது நாள் வரை சிவசக்தி எவ்விதத்திலும் கலங்கப்பட்டதில்லை. என்னை விடுவிப்பதற்காக என்று தாங்கள் இருவரும் கலங்கப்படக்கூடாது. தாங்கள் கூறியது உண்மைதான் நாராயணா, உண்மைதான். எங்களை கட்டாயப்படுத்தினாலோ அல்லது வற்புறுத்தினாலோ அது சிவசக்திக்கு மாபெரும் களங்கமாகிவிடும். சிவனையும் சக்தியையும் என்றும் களங்கமுறச் செய்ய முடியாது. அதோடு தாங்கள் அசுரமாதா திதி, நாராயணரை தாங்கள் நிச்சயம் விடுவிப்பீர்கள். நடக்காது. தேவி பார்வதி, நினைவு கூறுங்கள், முன்பு ஓர் ஜென்மத்தில் தாங்கள் சதி ஆவீர்கள். அசுரமாதா திதியின் சகோதரி ஆவீர்கள். பிரஜாபதி தக்ஷனின் மகள் ஆவீர்கள். எந்த தந்தையும் ஈன்ற தன் பிள்ளைகள் யாவருக்கும் சமமான கல்வியை வழங்கிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார். அவ்வகையில் அசுரமாதா திதி எந்த வித்தையை பயன்படுத்தி மகரிஷி காசி வரை இங்கு இழுத்து வந்தார்களோ அவ்வித்தையை திதிக்கு எதிராக தாங்கள் பிரயோகியுங்கள். தித்தியை இங்கு இழுத்து வாருங்கள்.